சாந்தியா? என்னம்மா என்ன இது? ஏம்மா எங்க போற? இன்னும் ரொம்ப இழச்சிருக்கிய. உடம்புக்கு என்னம்மா? அம்மா சாந்தி, உடம்புக்கு என்ன? டிபி. டிபி? என்ன சோதனை? ஏம்மா ராத்திரி பகலா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய, உனக்கு இந்த வியாதி வந்துட்டுதா? என்ன மகளே? ஆமா, இந்த உடம்போடு நீ எங்க போற? எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுற? சொல்லம்மா. சரி சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ பேசாம நீ படுத்து தூங்கம்மா. படுத்து. நடைபெற்ற பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது. சாந்தி 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 சாந்தி. ரவி, என்ன பைத்தியக்காரத்தன்! நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். உங்க லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் சாந்தி அவ்வளவு பாடுபடுது. உங்க வெற்றித்தான் அவளுடைய கனவா இருந்தது. அந்த கனவு நினைவாக்குறது தான் நீங்க அவளுக்கு செய்யும் பிரதிபகாரம் ரவி. அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி அடையும். ரவி ரவி, எழுந்தது. உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கங்க. தொடர்ந்து கடமை செய்ய புறப்படுங்கிறது. வாங்க வாங்க ரவி, வாங்க ரவி, வாங்க. சிவனேசா, மழை விட்டு எனக்கு துவா உள்ளியாடா சிவனேசா. நீங்க ஏன் பெரியய்யா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன். பெரியய்யா, நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்க வேண்டாமா? 2 குழந்தை குட்டியை பெக்க வேண்டாமா? உங்கள்கிட்ட நான் சாமியாரா இருந்தா போருமா? யாராவது நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காட்டு கோடியா போயிட்டேன். ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மாய வரையில் சிக்கி மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா. பொண்ணை பார்த்தா அசோகவன சீதமா இருக்கடா. புள்ள பூச்சி பயல நண்டத்திலக்கா. கவலைப்படாதீங்க பெரிய ஐயா. காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம அர்ஜுனை அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல? சுபக்கரைக்காக தவம் கிடைக்கலையா? ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் நுறுக்கிலியாவில்லை? 24 மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா? இந்த பைய கெட்ட அயோக்கியம் தான், மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்னே சாகடிப்பான்டா. ஐயோ எருமமாடா ஆயிட்டாங்களே. தெரியும் பெரியய்யா, இவங்களை நான் அளந்துதான் வச்சிருக்கேன். பெரியய்யா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உளுந்துடுறேன். பெரியய்யா, இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன். ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டான். பிள்ளை பசங்க வர்றானுங்க. பெரியய்யா, எருமை குத்து குத்துவான் வயசான காலத்துல. போங்க, போங்க போங்க. இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு. ஐயோ, நாளைக்கு பேசலாம். போங்க போங்க, ஓடி போங்க. காளி பசங்க கல்லா கட்டையில அடிப்பா, ஓடுங்க. மாமா, குடிமி சாமியார் கிட்ட தானே பேசி வந்தேன். இல்ல, அவன் ஒரு ஜன்னல் வழியா அவன் தொந்தி தெரியுது. உன் மந்தி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியாடா. 5ஆம் பட வேலை சரியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுக்குறியா? மாமா, வித்தியாசமா நினைக்காத. உனக்கு பாதகமா போக மாட்டேன்.
எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு. கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான். பாச்சா மாமா, எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பழகிறதா இங்க, பாசமெல்லாம் அங்க. பண்ணிப்பய அடே லேக்கா போடாதே காக்கா. மாமா திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறான். மாமா எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு. அதே சஞ்சீவி பயலே, சமயம் சரியில்லடா, நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அன்னக்காவடி பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கற பையன் என்ன பாத்தியா? ஐயோ என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிற? அது ஒளிஞ்சிடு. மலைமலையா பச்சளையா அரைச்சு குவிச்சிருக்கேன்னு மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டின மாமா. ஓட்டுறான். அடே ஒட்டட கொம்பு, நீ சும்மா இருறா. லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். வாங்க, நீ பேசாம இருறா. கிடக்குறான் பொறிக்கடலை. ரவி டாக்டர், சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றே தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே. ரவி, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து என் பேச்சு கேளு. வாங்க வாங்க. அத்தா காபி ரெடி. தேங்க்யூ. என்னங்க என்ன காபி ஒரே சில்லுன்னு இருக்கு? இப்பதானே போட்டேன். என்ன இப்பதான் போட்டேன்? இனிமே எதுவும் கையால கொடுக்காது. எங்க டச் பண்ணாத. நீ டச் பண்ணதுனால தான் சூடா இருந்த காபி இப்போ சில்லுன்னு ஆகி போச்சு. அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. சாந்தி, உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி. லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. லட்சியவாதி. வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும். போனால் போகட்டுமே. யாருக்கு என்ன? போனால் போகட்டும், கவலை இல்லை. போனால் போகட்டும், போனால் போகட்டும். ஐயோ துக்கம் தாங்களே. சமாளிடா, சமாளிச்சுக்கோ. மாமா, குடும்பத்துல காவேரி வெள்ளம் பூந்துடுச்சு, அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு.
மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான். எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம். நான் உடனே வீட்டுக்கு போகணும். மாமா, மயில் வாகனத்தை பத்தி கல்யாண தேதி சொல்றேன்னு சொன்னியே, சொல்ல மாட்டேங்கிறியே. உன் வீட்டுல சாணி அல்ல, சவுதி அல்ல, குனிஞ்சி நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு. என்ன சொல்றேன்? அதெல்லாம் நீ மாறி என்னடா பிரயோஜனம்? என் மனம் மாறணும். போய் கொண்டா நாஸ்டா சாப்பிடணும். நாஸ்தா 2 பேருக்கு சீக்கிரம் போயாண்டா. என்னடா அழைச்சு போறான்? மாமனார் வசிய லேகியம், மாமனார் வசிய லேகியம். மாமா, இன்னமே எனக்கு நீ ஆமா மாருதி அப்பா, என்ன நீ மறக்கலடா. அடே லேக்கா, மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன் பாரு. இப்போ விதிய மதியால வெல்றேன், மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலேகிய இட்லிக்கு மசாஜ், வேலை செய்ய மருந்து, மாய மருந்து, சட்னி. மாமனாரிய காலடியில். அடே மாமா, சாத்தூர் மிளகாயிலே சட்னி செஞ்சு, ராசிபுரம் நெய்ய ஊத்தி, தஞ்சாவூர் குருவரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இன்னைக்கு கொலைரா அம்மா, நம்மாலே மண்ணுளி பாம்பு மாதிரி நெளியலாம் பையன். அகோ வாரும் பில்லாய் லேக்கா, இப்படி வாருமே. ஏன் லேக்கா வந்து இப்ப நம்ம எதுக்காக இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கணும்? ஏன் நம்ம 2 பேருமே துறவரம் கொண்டு கொள்வோமே. நீ போய மாமா, கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லி இருக்கு, அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா, இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமா, மாப்பிள நான் இருக்கேன் மாப்பிள தேவாங்க, நான் இருக்கேன். வீடு தருகிறேன் மாமா, தருகிறேன். திருநூறு கண்டா நெத்தில பூசு திருநூறு. பண்ணி என்னடா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாமாவுக்கு? அடே லேக்கா, மூடு வாய தட்டி புடுவேன். மாமா, இன்னமே என் காலடியிலே. ஐயோ, மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடு. நான் போணுமா? ஐயோ, உள்ள போய் இந்த பையன் என்னத்தை தின்னுட்டு வந்து இப்படி அலறானே. என்னடா பாம்பாட்டி வாங்கி இந்த பக்கம். ரவி, மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், தம்பி. ஐயா டாக்டர், நான் உடனே மெஜ்ராவுக்கு போகணும். ஓ, ஐ எம் சாரி. உடனே புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். விதி மறுபடியும் இந்த தந்தி ரூபத்திலே வந்திருக்கு. ஐயா ஐயா, ஐயா இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. பெரியா, என்ன சமாச்சாரம்? அம்மா, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி, என்ன சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தந்தியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மாறு மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா, என்ன சொல்றீங்க? என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலே நீ யாரப்பா சொன்னா?
எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால்ல நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சுடுவா போல இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி, நளினி, கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி, நீ இவ்வளவு கல்மரசுக்காரியா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவது உன் காதல விழுவல. நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்ததும் படிக்க வச்சது? ஆமா, நான் கொலைகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். வாட் இஸ் திஸ்? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்ல தூக்கி என் தலையில போடுறிய. நளினி, யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தவே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன். தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன். நளினி, நான் சத்தியமா சொல்றேன்மா, உன்ன மனைவியை அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கனவுலையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண்ணில்லேன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிற. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா. அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிவிட்ட மனிதனானே. நான் கொடுத்து வைக்காத பாதி நளினி, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா? நளினி, ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு. விதி நம்ம 2 பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க. தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை. உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. Impossible. Don't you understand? It's impossible. பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற. அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கணவர்னு நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழ்வையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நளினி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உணர்த்திக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ். அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம 2 பேர் மனசு ஒண்ணாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு, வெறுப்பு, இஷ்டம், இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நளினி.